உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஐயோ, கரிகால மாமா இருக்கு. இப்போ என்ன பண்றது? பார்த்தா பிரச்சனை ஆயிடுமே. அப்புறம் அந்த வண்டி இருக்கு பாத்தீங்களா, அதுல முதல்ல. ஐயோ, சரி, நீங்க போய் லோடு ஏத்துறதுக்கான வேலையை பாருங்க. சரியா? வாங்க போலாம். வானதி, ஆமா, இங்க எதுக்கு ஒளிஞ்சிட்டு இருந்த? என்ன பார்க்க வந்தியா? அப்புறம் எதுக்கு இங்க வந்த? என்னதானே பார்க்க வந்த? அப்புறம் அதை கேட்டா இல்லன்னு சொல்லி வேகமா தலையாட்டுற. சரி, ஏதாவது சாப்பிடுறியா வானதி? கலர் ஏதாவது வாங்கிட்டு வர சொல்லட்டுமா? இல்ல இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் மாமா. ஏய், ஆசையா என்ன பாக்குறதுக்காக வந்திருக்க. உனக்கு எதுவும் வாங்கி கொடுக்காம அனுப்புனா எப்படி? ஒரு நிமிஷம் இரு, நான் போய் வாங்கிட்டு வர சொல்றேன். ஐயோ மாமா, எனக்கு எதுவும் வேண்டாம் மாமா. உனக்கு கெஞ்சி கேக்குறேன், யாரையும் கூப்பிடாத. வேணானா விடு. அதுக்காக எதுக்கு இப்படி கெஞ்செல்லாம் செய்யற? எனக்கு கஷ்டமா இருக்குல்ல. சரி, நெஞ்சுக்குள்ள ஒரு மாதிரி அப்படியே பக்கு பக்கு நடிச்சுக்குதா? ஏன்னா எனக்கும் இப்ப அப்படிதான் இருக்கு. நீ என்ன பார்க்க வந்திருக்கனதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. அதே நேரத்துல ஒரு மாதிரி படபடப்பாவும் இருக்கு. அது என்னன்னு எனக்கும் தெரியல. ஒரு நிமிஷம். ஹலோ. இதோ அண்ணே, அங்கதானே கிளம்பிட்டு இருக்கேன். இன்னும் 5 நிமிஷத்துல அங்க இருப்பேன். இல்லண்ணே. சரி, இதோ கிளம்பிட்டேன், வந்துட்டேன். வானதி, என்ன பார்க்க வந்திருக்க. இந்த நேரம்னு பார்த்து ஒரு முக்கியமான வேலை ஒண்ணு வந்துருச்சு. நான் உடனே போயாகணும். இப்ப என்ன செய்யறதுன்னே தெரியலையே. பரவாயில்ல மாமா, நீங்க போயிட்டு வாங்க. என்னடா, பார்க்க வந்தவள இப்படி தனியா விட்டுட்டு போறேன்னு எதுவும் தப்பா எடுத்துக்க மாட்டேல்ல? அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, நீங்க போயிட்டு வாங்க. சரி, அப்போ நான் கிளம்புறேன். போயிட்டு வாங்க. ஏய் வானதி, டேய் அருளு, இங்க வா. ஏய் வானதி, நீ என்ன பண்றீங்க? டேய் அருளு, நல்ல வேளை நீ வந்த. கலெக்ஷனுக்கு நான் ஒரு இடத்துக்கு அவசரமா போக வேண்டியிருக்கு. நான் கிளம்புறேன். நீ வானதிய வீட்டுல விட்டுறியா? சரி, நான் விட்டுறேன், நீ போ. வானதி, பக்கத்து ஊருக்கு தான் போறேன். நான் உன்னை அப்புறமா வந்து பாக்குறேன். நான் கிளம்புறேன். பார்த்து பத்திரமா போ. டேய், பார்த்து பத்திரமா கூட்டு போடா. நான் பாத்துக்கிறேன். சரி, நான் வரேன் வானதி, வரேன். வானதி, நான் கிளம்புறேன். அருளு, பார்த்து கூட்டு போடா. வானதி, நான் வரேன். கரிகாலனை பார்க்க வந்தியா? அவன்தான் வேலை இருக்குன்னு போயிட்டானே. சரி வா, நாம போலாம். வா வரதா. வணக்கம் மச்சான். உட்காரு. வாங்க. மணிமேல வரதனு டீ போட்டு கொண்டு வா. டீ போட்டுட்டு வா வரதா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்.
இந்த ஆள் எதுக்கு இங்க வந்திருக்காரு? ம், என்ன வருதா? என்ன விஷயம்? காலையில கிளம்பி வந்துட்ட? இல்ல மச்சான், பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு பேசியாச்சு. நேத்து குலதெய்வம் கோயிலுக்கும் போயிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் என்னன்னு பேசி கல்யாண வேலைகளை பார்க்கணும்ல. ஏன்னா அப்படியே விட்டுட்டு இருந்தோம்னா காலம் போறதே தெரியாது. பிள்ளைங்களுக்கு வயசாகிட்டு இருக்குல்ல. கல்யாண பேச்சு எடுக்காத வரைக்கும் சந்தோஷம்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தா இந்த ஆள் சும்மா இருக்க மாட்டான் போல இருக்கே. இந்த கல்யாணத்துல கட்டிக்க பொருளுக்கு இருக்கிற ஆர்வத்தை விட வரதனுக்கு தான் ஆர்வம் ஜாஸ்தியா இருக்கு. வரதா இருக்கிற அவசரத்தை பார்த்தா நாளைக்கே வானதி நம்ம வீட்டுக்கு அனுப்பிச்சிடும் போல இருக்கு. என்னக்கா என்ன நடந்துகிட்டு இருக்கு? எதுவும் பேசாம அமைதியா கேளு. அக்கா, இந்த ஆள் எதுக்கு இங்க வந்திருக்கான்? எதுவும் பேசாத அமைதியா கேளு. நீங்க சரின்னு மட்டும் சொன்னா இன்னைக்கே கூட கூட்டிட்டு வந்து இந்தாங்க உங்க வீட்டு மருமகன்னு உங்க கையில ஒப்படைச்சிட்டு போயிட்டே இருப்பேன்ல. வீட்டுக்கு வரப்போற மருமக மகாலட்சுமி மாதிரி. அதுக்கான நேரம் காலெல்லாம் பார்த்து நாளும் கிழமையும் பார்த்துதான் வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும். எவ்வளவு வஞ்சனை பாத்தியாடா? இவங்களுக்கு வர மருமக மட்டும் நல்ல நாள் நல்ல நேரம் எல்லாம் பார்த்து வீட்டுக்கு வரணுமா? ஆனா எனக்கு மருமகளா வரவ மட்டும் முகூர்த்தம் வசதி தகுதி எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்லையா? எப்படி பண்ணிட்டு இருக்காங்க பாத்தியா? நீங்க சொல்ற அந்த நல்ல நாள் நல்ல நேரம் எல்லாம் சீக்கிரம் பாருங்கன்னு சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். நீ ஏதோ ஒரு முடிவோட வந்திருக்குன்னு தெரியுது வருதா. இப்ப என்ன பண்ணும் அத நீயே சொல்லு. அம்மா, உங்க கையால வீட்ல இருக்கிற தேதி காலண்டர் எடுத்துட்டு வாமா. இதோ எடுத்துட்டு வரேன். சரி. இந்தாங்க. ஆ, மச்சான், வரும்போதே ஒரு ஜோசியரை பார்த்துட்டு தான் வந்தேன். வர மாசி 11 நல்ல முகூர்த்த நாளாம். இந்தாங்க மச்சான், நீங்களே பாருங்க. அன்னைக்கு நிச்சயத்தை வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு மாசத்துக்குள்ள ஒரு நல்ல நாளா பார்த்து கல்யாணத்தை முடிச்சிருவோம். என்னப்பா யோசிச்சுக்கிட்டு இருக்க? வரதம் கேட்டதுக்கு என்ன பதில் சொல்ல போற? இனிமே நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? நல்ல விஷயம் தள்ளி போட வேணாங்கிறது சரிதான். நீ சொன்னா நல்லதான் இருக்கு. அன்னைக்கே நிச்சயத்தை வச்சுக்கலாம். ஏங்க, இன்னும் 10 நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள எப்படிங்க நிச்சயம்னா? புடவை எடுக்கணும், நகை எடுக்கணும், சொந்தக்காரங்க எல்லாரையும் கூப்பிடணும். எவ்வளவு வேலை இருக்கு. ஆமாப்பா, சொந்தக்காரங்களை எல்லாம் கூப்பிடணும்னா சும்மாவா? மச்சான், 10 நாள் இருக்குல்ல, போதுமே. உடனே வேலையை ஆரம்பிச்சு ஆளுக்கு ஒரு வேலையா பாத்துருவோம். இன்னைக்கு 11:30க்கு மேல யமகண்டம் முடியுது. முடிஞ்சது புடவை எடுக்க கிளம்பிடுவோம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.